ஷர்மி ஷர்மி வாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் இதோ வந்துட்டே இருக்கங்க. வா, கொஞ்சம் பால் எடுத்துட்டு வா, சாப்பிட்டு படுக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, இங்கே எப்பவே மணி 10 ஆகுது. இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க பால் இந்தாங்க. ஏம்மா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன உடம்பிடம் சரியில்லையா என்ன உனக்கு? என்னங்க ரொம்ப யோசனையா இருக்கு. ரொம்ப இதுங்க என்னால் முடியல. நம்ம வந்து தனி கொடுத்தனம் போயிடலான்னு பார்க்குறேன். தனி கொடுத்தன்மா? என்னம்மா இப்படி சொல்ற? நான் இப்போதான் ஒரு மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி, இப்பவே நம்ம தனி கொடுத்துன்னு போனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? யார் என்னமோ நினச்சிட்டு போடுறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. நாம் போகிறது தான். நிஜமாவே இப்போ முடிவு பண்ணிட்டியா? நான் நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. நம்ம போகிறத தவிர வழி இல்லை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம போயிடலாம். சரி, இவ்வளோ சொல்கிற. நான் ஒன்று பண்ணுறேன். நாளைக்கு காலையில் போன உடனே ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிடுறேன். சீக்கிரம் கிடைச்சிடும். நம்ம வேற எங்கேயாச்சும் முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க. அதை செஞ்சுட்டு வந்து சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஓகே, நாளைக்கே பண்ணிடுறேன். நீ ஒன்றும் அதை பற்றி கவலையே பட வேணாம். வாம்மா உட்காரு. ஏன் திடீர்னு தனி கொடுத்துன்னு போகிற முடிவு பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன்? அதுவா, ஏன் கேட்குறீங்க? நிறைய யோசனை. சின்ன வயசுலேருந்து குழந்தைங்கள ஒரு 4 பசங்களை வளர்த்து, நம்மளுக்கு பொண்ணு இல்லையா, 4 பசங்களையும் வளர்த்து அதுங்க ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்து காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தருக்கும் பாக்ஸுக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு, உங்களையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு எல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு யோசனை இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமும் வேலைக்கு போகிற மருமகளாகவே வந்துட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு மாதம் முன்னாடி லாஸ்ட் பையன் கல்யாணம் பண்ணாத போது கூட ஏதோ ஒரு ஆசை இருந்தது. அவளும் வேலைக்கு போகிற மருமகளாகவே வந்துட்டான். என்ன பண்ணுறது? அதாவது செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வந்து மனசை கல்லாக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோண்டிகிட்டே இருக்குது. நம்ம பசங்களுக்கு சொன்னால் பசங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நம்ம பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளும் தனி கொடுத்தணும் போயிடலாம், அதாவது வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு நினச்சேன். நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்ச நாள் தனியாக தான் இருந்து பார்க்கலாம். அது எப்படி நல்லா இருக்கு. கவலைப்படாத, சீக்கிரமே ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். நம்ம கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்போம். சரிங்களா? 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். சரி வரல என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனேன். கடைசியில் பார்த்தா இப்போ வந்துட்டு இருக்கிறீங்க. வந்துட்டேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி அதுக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. ஓகே, வந்துடுமா? ரெடி? காஃபி ரெடியா? ஓகே. கடவுளே, அப்புறம் என்ன விஷயம்? நேற்று சொன்ன மாதிரி காலையில் போய் பார்த்து அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன். முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? அப்புறம் சாயங்காலம் அதான் கிளம்பினேன். மேனேஜர் கூப்பிட்டாரு. என்ன இது அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க ஏதோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்படின்ட்டு. அவர்கிட்ட ஒன்றே இல்லை சார், சும்மா வேற ஊர்லேருந்து பார்க்கலாமேன்னு தோணுது அப்படின்ட்டு பேசிட்டு வந்தேன். அதான் 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. நிஜமாவே நீங்கள் சொல்கிறது உண்மையா? மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்துட்டீங்களா? ஏன் திடீர்னு? நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். கடவுள் கோரிக்கை இது காதில் போட்டுக்கலையோ? கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். நீங்கள் மேனேஜர் இன்னைக்கு வரக்கூடாது, நீங்கள் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அப்ளிகேஷன் பற்றி பேசிடக்கூடாது அவர்கிட்ட அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். என்ன வேண்டது கடவுளுக்கு கேட்கல போல இருக்கு. எனக்கே கேட்கல. முதல் என்ன சமாச்சாரம் சொல்லி பார்க்கலாம். என்ன சமாச்சாரம்னா, நேற்று ஏதோ டென்ஷனில் நைட்டு ஒரே குழப்பத்தில் ஏதோ சொல்லிட்டேன். அந்த டைமில் ஏதோ முடியாமல் இருந்து சொல்லிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் வேணாம், ஒன்றும் வேணாம், நம்மளாச்சும் நம்ம குழந்தைங்களாச்சுன்னு இருந்துட்டு போகலாம் அப்படின்னு மனசுக்கு தோணிச்சா. அதனால தான் நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். இந்த புத்தி நேற்று இருந்துக்கூடாதா? என்ன அந்த புத்தி அப்போ இருந்தது வேற. இப்போ அதுக்கு காரணம் இருக்குது. நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தால் உங்ககிட்ட சொன்னேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா பையன் 2 பசங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ தான் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. பசங்க மருமகள்லாம் இருந்ததுங்களா, மாடி மேலே எல்லாரும் இருக்காங்களே ஒருக்க பேச்சுட்டு உட்காந்துருக்காங்களேட்டு நான் அந்த ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போனாக்க அம்மா பாவோன்னு பேசினாங்க. அதனால நான் பொதுவாக குழந்தைங்க என்ன பேசினாலும் சிச்சிட்டு கீழே வந்துடுவேனா.
இன்னைக்கு அம்மா அம்மான்னு சொன்னதுனால என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உள்ளே போனால் உள்ளே போகலை, போய் இருந்திருப்பேன், வெளியே நின்றுட்டேன் அம்மான்றதுனால. அப்புறம் பார்த்தா பசங்க ஐயோ அம்மா எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டாங்க, இருந்தால் அம்மாவை கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது, அதனால ஏதோ ஆள் போட்டுடலாம், வீட்டு வேலைக்கு ஆள் போட்டுடலாம், அம்மாவை ராஜாத்தி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே அவங்க பேசுன இன்னும் இந்த மருமக இப்போ வந்திருக்க 1 மாதம் ஆச்சுன்னு சொன்னேன். அவள் பார்த்தா அம்மாவை நம்மெல்லாம் சேர்ந்து நல்லா ஜம்முன்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் குக்கிங் ஆள் போட்டுடலாம், நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம், அம்மா ஏன் கஷ்டப்படுத்த வைக்கணும், சின்ன இதுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இதுக்குமே அம்மாவை கஷ்டப்பட வைக்கக்கூடாது, அதனால குக்கிங் ஆள் வச்சிடலாம், வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிடலாம், எதையும் அம்மா ஒரு வேலை இங்கே இருக்கிற கம்பளம் எடுத்து அந்த வைக்க சொல்லக்கூடாது, அம்மா வந்து வாக்கிங் போகட்டும், செய்யட்டும், எல்லாம் ஜாலியாக எல்லாரும் பேசட்டும், யூடியூப் பார்க்கட்டும், சீரியல் பார்க்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா பாட்டுக்கு ஜாலியாக இருக்கட்டும், அதனால எதுவுமே அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பையனும் அப்படிதாங்க சொல்கிறான். நான் நினச்சேன் நீ சொல்லிட்டு அப்படின்றான் பையன். எல்லாரும் எவ்வளோ பாசம் நம்ம மேலே வச்சுருக்கும் போது நான் பாருங்க தடால் என்னன்னு திருந்த மூட விட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். நான் என்னையே சேம்னு என்னையே நானே நொந்துக்கிட்டேன். நான் என்னடா இப்படி இவ்வளோ பெரியவளாக இருக்கும், இவ்வளோ ஏஜாக இருக்கும், இவ்வளோ மெச்சூரிட்டி இல்லாமல் போச்சு, குழந்தைங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுங்க பாருங்க பாவம் பொறுமையாக பேசியிருக்காங்க, அந்த பொறுமை கூட இல்லாமல் நான் உடனே இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டேன். அதனால் போகவே கூடாது, எங்கேயுமே போகக்கூடாதுன்ட்டு முடிவு எடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம்னால சரி சாயங்காலம் சொல்லிக்கலாம், ஒரு நாள் என்ன அவசரம் அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு நினச்சா ஃபோன் பண்ணி தான் அப்ளிகேஷன் ஆச்சு கொடுக்காம இருந்திருக்காங்க. இப்போ திரும்ப நாம போய் நாளைக்கு போய் இந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்துலேயே சந்தோஷத்தில் மறந்து கஷ்டம்னாலும் ஓவராக பண்ணிக்கிறது, சந்தோஷம்னாலும் ஓவராக பண்ணிக்கிறது, அதே மறந்துட்டுனா சரி வரட்டும், நீங்கள் வந்தவங்க நேரில் சொல்லி உங்களையும் சந்தோஷப்பட வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நம்ம போகிறது இல்லைன்னா சந்தோஷன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு வந்து எப்போவுமே பசங்களோடு இருக்கிறது குழந்தைங்களை கொஞ்சிட்டு இருக்கிறது தான் பிடிக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்கள் வந்தப்பறம் நேரில் சொல்லி அசத்தலாம்னு நினச்சேன், நீங்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. நானும் உங்களுக்கு இப்போ சஸ்பென்ஸ் சொல்லட்டுமா? என்ன சஸ்பென்ஸ் அது? நான் யாரும் அப்ளிகேஷன் கொடுக்கல, மேனேஜர் கிட்ட பற்றி டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே நடக்கல. சரி நீ எப்படி அதை பற்றி பேசுவேன்றதால தான் உனக்கு நான் கொடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன். நல்ல வேலை கொடுக்காதது நல்லதாக போச்சு. ஐயோப்பா காட்ஸ் கிரேஸ்ப்பா, கடவுள் நிஜமாவே எப்போவுமே அந்த பெருமாளாகட்டும் ராகவேந்திர சுவாமி ஆகட்டும் நம்ம கேட்ட கண்டிப்பாக அவர்கிட்ட கிடைக்க தான் செய்யுது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைனாலும் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் போய் நீங்கள் மேனேஜருக்கு போய் வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ திரும்ப சங்கடம் இல்லைங்களா? நானும் டக்குன்னு அந்த புரிஞ்சிக்காமல் ஒரு செகண்டில் போகலான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நொந்து போய் அது அவங்க பேசணும்னு நினச்சி இப்படி சந்தோஷத்தில் மறந்துட்டு இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஏதோ வரும்போது கவனிச்சேன், ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் மேலே ஏதோ ஸ்நாக்ஸு பழம் அது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஏதோ வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எனக்கு பசங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒரே டைம்ல ஐஸ்கிரீம் கூட தெரியுற மாதிரி இருக்கு. அவளுக்கு பேருக்கு இஷ்டம் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாரையும் வர வச்சுன்னா டைனிங் டேபிள் உட்காந்துட்டு எல்லாம் ஒரே டைம்ல உட்காந்து சாப்பிடலாம். இன்க்ளூடிங் யூ, நீயும் சேர்ந்து உட்காந்துருக்கணும். கூப்பிட்டு வர எல்லாரும் வர சொல்லிடுறேன். பசங்களா ஓய் இது ஓயும் கேட்குறாங்க, கீழே இறங்கி வராங்களா பாருங்க. மருமகளே 2 பேரும் இறங்கி வாங்க, இன்னும் 2 பேர் ஆஃபீஸுக்கு வரணும். எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யாரும் யாரைக்கும் அவங்க சொல்கிறத நம்மளும் சில சமயம் விட்டு கொடுத்து போகிறது, நம்ம சொல்கிறது அவங்களும் சில சமயம் விட்டு கொடுத்து போகிறது. ஒருவேளை அவங்க வந்து ஒரு டென்ஷனாக ஏதோ ஒன்று பேசிட்டா கூட குழந்தைங்க தானே நம்ம குழந்தைங்க தானேன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பெருசாக எடுக்காமல் போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். நம்ம வந்து குழந்தைங்க மருமக எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேறு ஊரில் இருந்தால் ஒரு வழி இல்லை, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழணுன்றது தான் எல்லாரோடைய ஆசை, என்னோடைய ஆசை. இல்லை எல்லாருக்குமே தோணும், எல்லாருக்குமே வந்து சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி எல்லா அம்மா அப்பா குழந்தைங்க பெற்ற அம்மா அப்பாங்களுக்கு யாருக்குமே தனியாக போயிருக்கிற ஆசையே இருக்காது. எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்க அதுங்களுக்கு செஞ்சு சமையல் செஞ்சு அவங்க போட்டு அதுங்க சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு அம்மா அப்பாங்களுக்கும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.